வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து சமிருதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் தேதியோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 36வது நமக்கு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். நம்ம சொல்லி தான் கொடுத்து நேற்று 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த 6க்கு 2 அப்படிங்கிறது பேட்டர்ன் மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவே 0க்கான வாய்ப்புங்கிறது நம்ம சொல்லிட்டோம். நேற்றே வந்து சொல்லிட்டோம் 0 கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி ஆவரேஜ் நமக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்ம 9ஆம் நம்பர் அதிகமாக எதிர்பார்த்தோம். அதுக்கு பதில் 8ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 0 எதிர்பார்த்தோம். இந்த 2 நம்பரும் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. அது போக 9ஆம் இந்த 2ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் மெத்தடில் 6க்கு 2 622 262 அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி வந்து பாக்கியதாரோட குழுக்கள் பிடி 36வது குழுக்கள் போய்ட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாக்கியதாரோட வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா போன வாரமே நமக்கு பாக்கியதாரோட அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 235 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. போன வாரம் எந்த அடிச்சிருந்தாங்க. அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 374 தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. 374 ட்ரையல் நம்பரு. அது போக போன வாரம் வந்து 253 இல்லையா, 235. பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் 235 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு நம்பராக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் கிடச்சிது. என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதில் வந்து 8, அதாவது 8க்கு 8ஆம் நம்பர் 887க்கு 8க்கு 2 8க்கு 3 அதே மாதிரி 7க்கு 5 இந்த மெத்தட் கிடச்சிது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்னா 887 வந்து நமக்கு அதுக்கு பாக்கியதாராவுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ரிசல்ட். அது வந்து நமக்கு சம்பிரதி இல்லை. அதுக்கு கீழே நமக்கு என்ன கொடுத்தோம் பாருங்கள், 2 3 அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக. இது வந்து நம்ம அன்றைக்கே சொன்னோம், இந்த மாதிரி வந்து 8ஆம் நம்பர் வந்து அப்படி வரிசையாக உட்காந்து வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங். அதே இது இந்த சேம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம அப்படி திரும்ப இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர் காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த 8ஆம் நம்பருக்கு மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு இந்த 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் மேட்சாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்ச ட்ராவலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ வந்து நமக்கு 235 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 820ங்கிறத நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. சரிங்களா? 820 ஏற்கனவே 825 820 ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. வச்ச நம்பரே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. திரும்ப எதுவும் புதுசாக நம்பர் எடுத்து வரணும்னா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாருங்க. ஏ போர்டில் ஃபஸ்ட்டு வந்து 592 அதில் ஆனாங்க. அதுக்கப்புறம் 825 அதில் 2ஆம் நம்பர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 167 மறுபடியும் 820 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திரும்ப 2ஆம் நம்பர் தான் அதிகமாக வர மாதிரி காமிக்குது. பட் அவங்க கணக்கு நம்பர் அப்படி நாளைக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். நாளைக்கும் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா அதிகமாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் பிடியோட 35வது ட்ரா 36வது ட்ரா. சரிங்களா? 36வது ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நாளைக்கு மேட்சாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் பார்த்தோம். ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 8ஆம் நம்பர் வந்துருச்சா, 82 இங்கே இந்த 82 இங்கே இருக்கா, இதே 82 நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 82 ஒரே மாதிரி தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இங்கே வந்து இந்த 5ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்தா இங்கே வந்து நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அவ்வளோதான். ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசம். ஆனால் இருந்தாலும் சேம் நம்பர் தான், ஒரே மாதிரி தான் ரிசல்ட், மாற்றிலாம் வரல. அப்போ நமக்கு நாளைக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன நினச்சி கொடுத்தேன் தெரியுமா, கண்டிப்பாக இந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் அடிப்பாங்க. அதனால தான் நான் வந்து 8 5 சேர்த்தே கொடுத்தேன். 8 0 8ஆம் நம்பராக இருக்கும், அதாவது 0வாக இருக்கும், இல்லைன்னா 5ஆக இருக்கும். இது தான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நேற்று. ஏன்னா திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு அந்த நம்பர் வர மாதிரி தெரிஞ்சதுனால தான் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. அப்போது நாளைக்கு இந்த 82க்கு ஏதாவது மேட்ச் ஆகணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த 160 மேட்ச் ஆகிருக்கலையா, 16 மேட்ச் ஆகிருக்கலையா, இது மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது 825 820 அவ்வளோதான். ரெண்டுத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே மாதிரி ரிசல்ட் தான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து 592 அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 592 கிடச்சிது. ரெண்டும் ஒரே மாதிரியான மெத்தட் தான். நான் ஒரே மாதிரி நம்பர் அதே மாதிரி நமக்கு இந்த மாதமும் இந்த ட்ராவும் நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. நான் ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்ட், 5 இது 0 அவ்வளோதான். அது கூட நமக்கு பவரில் வச்சா கூட நமக்கு அப்படியே அதே நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்லணும்னா நாளைக்கான நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேறு மாதிரியான மெத்தட்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நம்பக்கூடிய நம்பர் வந்து 3ஆம் நம்பர் தாங்க.
ஏங்க திடீர்னு 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு 5க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அது பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. 374ங்கிற இந்த ட்ரையல் நம்பர் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி 235 போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு, அதுபோக 36வது ட்ரா இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏ போர்டில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங், கிட்டத்தட்ட வந்து 26 27 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர், 20 நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கு 8க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுக்கலாம். எனக்கு 8க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரியா? எனக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 3ன்னு வச்சாங்கன்னா 327ன்னு மேட்ச் ஆகணும். 327 37 327 சரியா? 327 மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். ஏன்னா நமக்கு அது மாதிரி தான் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. சரியா? இப்போ நாளைக்கு வந்து நமக்கு இப்போ வந்து 0 எடுத்தாங்களா, 0 பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையாது. நான் 0 ஏற்கனவே நமக்கு எடுத்துட்டாங்க நம்பரு. பட் எத்தனை நாள் அதுதான் ஒரு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா 0 வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் வந்து ஒரு 2 நாள் இதோட 3 நாள் தான் ஆச்சு பெண்டிங். அதிகமான பெண்டிங் வந்து எடுத்தாங்களான்னா இல்லை, நமக்கு ஏற்கனவே எடுத்துட்டாங்க. 31ஆந்தேதி என்னமோ சேம்னு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 160ன்னு எடுத்தாங்க, 860 என்னமோ எடுத்தாங்க இல்லையா? அப்போ வந்து 0 எடுத்திருந்தாங்க. அப்போ 0 வந்து நமக்கு ஏ போர்டுலேயும் பி போர்டுலேயும் அதிகமாக இருக்குது, தவிர சி போர்டில் அதிகமாக இல்லை பெண்டிங். சரி, அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு வைக்கிற நம்பரை வந்து நமக்கு அதிகமாக வந்து 8ல் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 0 எடுத்து நீங்கள் எடுத்தாங்க 0 இந்த ஏ போர்டு எடுத்துருக்கலாம் அல்லது பி போர்டு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு சி போர்டில் தான் கொண்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இதில் வந்து நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஏன்னா நாளைக்கு 5ஆம் நம்பர் தான் பிரதானம் வர மாதிரி தெரியுது எனக்கு. நாளைக்கும் 5ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா இன்றைக்கே அந்த 5ஆம் நம்பர் தான் வர வேண்டியது வரல. ஏன் 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா, 5ஆம் நம்பர் ஒரு சில காரணங்களால் மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க. எனக்கு 3 5ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் பர்டிகுலர் 5ஆம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது கணக்கில் வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். 8க்கு 5 2க்கு 5 0க்கு 5 3மே 5ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும். அது மாற்ற கருத்து இல்லை. அதே மாதிரி நான் எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பருமே ஏ போர்டு ரொம்ப சர்வசாதாரணமாக அது உட்கார போது அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதில் வந்து நமக்கு பி போர்டு வந்து 4ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 2க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதில் நமக்கு நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4 நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே இருக்குது. சரியா? நமக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் பெண்டிங்னா ஒரு 20 நாள் பெண்டிங். சரி, 20 நாள் பெண்டிங் நாளைக்கு எடுத்து ஆடலாம். நான் நினைக்கிறேன்னா 624ன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 624 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெஸ்ட்டாகவும் தெரிஞ்சுது. 24க்கான வாய்ப்பு, 624க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் அதை வருதான்னு பாருங்கள். சரியா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பரில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 3 5 பி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா? எனக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்ப வந்து அதே இடத்துல 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். பி போர்டில் தான் எனக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. எனக்கு பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலிங் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 4ஆம் நம்பர் வரணும். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு 20 நாளாக பெண்டிங்காக, அது போக ப்ளஸ் 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது 8ஆம் நம்பரில் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை, சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா 6க்கு 2க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, எப்போயுமே அந்த ரெட்டப்பட நம்பர் தான் அந்த இதில் மாற்றி மேட்ச் ஆகாது. நம்ம தெளிவாக சொல்கிறோம். ரெட்டப்பட நம்பர் வந்து ரெட்டப்பட நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால் இங்கே பாருங்கள், சிங்கிள் நம்பருக்கு சிங்கிள் நம்பர் வந்திருக்கு, சிங்கிள் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கா. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கு என்ன வந்திருக்கு, 2ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்போ ரெட்டப்பட்ட நம்பர் தான் வரும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வந்து 4ஆம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம். 2 6 2 4ன்னு வரலாம். அப்படி தான் வருது எனக்கு. 4 நம்பர் எதுவும் பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் 8ஆம் நம்பர். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரெட்டப்பட நம்பர் தான் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நமக்கு ஒரு 3 டிராவே ரெட்டப்பட தான் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 6 2 அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டப்பட நம்பர் தான் வந்திருக்கு. இப்போ அதை கணக்கு பண்ணி தான் இப்போ நாளைக்கு இந்த 2ல் ஏதாவது ஒன்று நாளைக்கு மேட்ச் ஆகணும். இருக்குதான்னு பாருங்கன்னா, அது கண்டினியூவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். இப்போ ஒரு நம்பர் அப்படி மேட்சே ஆகாது. இது கண்டினியூ தொடர்ந்து ஒரு 10 நாள் கூட இப்படி மேட்ச் ஆகிருக்கு. அதனால் ரெட்டப்பட நம்பர் அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியாது. நீங்கள் தனித்தனியாக இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் நம்பர். அதை தனித்தனி ரகரகமாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேராக வந்த நம்பர் தான் இதில் வந்திருக்கு. அது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக பிரித்து பாருங்கள். பவர் வச்சு தனித்தனியாக பிரித்து பாருங்கள். ஜோடி நம்பர் தனியாக பிரித்து பாருங்கள். பவர் நம்பர் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும்.
சரியா, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நாளைக்கு 2ஆம் நம்பர். எதுக்கு 2ஆம் நம்பர் வருது? ஆமாம், எனக்கு மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் நாளைக்கு திரும்ப மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா திரும்ப 2ஆம் நம்பர் கணக்கில் வருதுங்க, என்னன்னு தெரியல. 2ஆம் நம்பர் தான் மறுபடியும் ஓடி வரணும். நேற்று கூட நம்ம 7க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்த முடியாது. அது மாதிரி தான் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. இன்றைக்கி நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்குறோம். 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 8ங்கிற திரும்ப வந்து விழுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நமக்கு இன்னொரு நம்பர் 0 வந்து என்ன வரும்? அதிகமாக நம்ம என்ன கொடுப்போம்? 6ஆம் நம்பர் தான் கொடுப்போம். அப்போ இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள், இதை சிம்பிளாக கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும். இந்த 7 நம்பர் வரலாம். எனக்கு வந்து 0 மேலே வந்து நம்பிக்கை இல்லை. சரியா, இருந்தால் எடுத்துங்க. எனக்கு வந்து இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 2ஆம் நம்பர் தான் எதிர்பார்க்குறேன், 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன், 8ஆம் நம்பர் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன், 4ஆம் நம்பர். இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது நம்பர். இதுதான் இதுக்குள்ளே தான் வரணும். இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் உங்களுக்கு வர மாதிரி தெரிஞ்சு அந்த 3ஆம் நம்பர் வரலாம். அவ்வளோதான், இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 26ங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 2ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி 4 8ங்கிறது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4 நம்பரை தான் ரொம்ப பிரதானமான ஒரு ஆயுதமாக கொடுக்குறேன். 1 இல்லைன்னா 1 நமக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.